லட்சிய ஜனநாயக கட்சி தமிழகத்தில் உள்ள இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு சிறந்த மாற்று சக்தியாக செயல்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா தலைமையில் நடந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை ஜீவா, தமிழகம் முழுவதும் கட்சியின் உட்கட்டமைப்பு பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் போட்டியிடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உருவாக்குவதே கட்சியின் நோக்கம் என்று கூறிய அவர், அடுத்த 6 மாதங்களில் திருச்சியை மையமாக கொண்டு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், அதில் கூட்டணி தொடர்பான முடிவை கட்சித் தலைவர் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். இல்லை, கூட்டணி தான், அது தலைவர் அறிவிப்பார். எந்த கூட்டணி என்ன அப்படிங்கிறத நாங்கள் இப்போ அடிப்படை கட்டமைப்பு வசதியை ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான சீட்டு நாங்கள் பெறணும் அப்படின்னா எங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பை நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஒரு 6 மாத காலத்திற்குள் அதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருச்சி மையப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு ஏற்பாடு செய்ய போகிறோம். அதன் பின்பு எந்த கூட்டணி என்பதை அந்த மாநாட்டிலே தலைவர் அறிவிப்பார். இல்லை, நாங்கள் திராவிடத்திற்கு மாற்று கட்சி, திராவிட கட்சி 2 கட்சிகளுக்குமான ஒரு மாற்று சக்தியாக தான் எங்கள் தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. அதன் மாற்று தான் அந்த மாற்று எது என்ன அப்படிங்கிறத திருச்சி மாநாட்டில் தலைவர் விளக்கமாக சொல்லுவார். கொள்கை தனி மனித வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி. எங்கள் தலைவர் ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணம் பண்ணுதவர், நாடுகளில் இருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி, மதம், இனம், மொழி இதற்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக தமிழகத்தில் ஒரு புதிய தலைவராக